Hello students, இந்த வீடியோவானது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 10வது வகுப்பு மாணவர்களுக்கான வீடியோ. இதில் அறிவியல் பாடத்தில் உள்ள அலகு 14இல் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ், அதாவது மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில் அப், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். Fill in the blanks part. Dash involves evaporative loss of water from aerial plants. Transpiration. அதாவது ஒரு தாவரம் இருக்குது, இந்த தாவரத்தோட ஏரியல் பார்ட்ஸ் அப்படிங்கிறது இது பூமி. இந்த பூமிக்கு மேலே உள்ள பகுதியை தான் நம்ம ஏரியல் பார்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஏரியல் பார்ட்ஸில் இருந்து தண்ணீரானது லாஸ் ஆஃப் வாட்டர், எவாபரேஷன் மூலமாக, ஆவியாதல் மூலமாக தண்ணி வெளியே போகிற நிகழ்ச்சிக்கு என்ன பேருன்னு கேட்டிருக்கு. இந்த இருக்குது டிரான்ஸ்பிரேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? டிரான்ஸ்பிரேஷன். வாட்டர் என்டர்ஸ் த ரூட் செல் த்ரூ எ டேஷ் பிளாஸ்மா மெம்பரேன். செமி பெர்மியபிள், அதாவது தண்ணீரானது வெளியே உள்ள தண்ணீரானது பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே போகும். ரூட்டில் உள்ள ரூட் ஹேர் இருக்கு இல்லையா, அதில் உள்ள பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ளே போகும். அந்த மெம்பரேன் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் செமி பெர்மியபிள். செமி பெர்மியபிள்னா சில குறிப்பிட்ட பொருட்களை மட்டும் உள்ள செல்ல அனுமதிக்கும், எல்லா பொருட்களும் போக முடியாது. ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ரூட்ஸ் தட் ஹெல்ப் டு அப்சார்ப் வாட்டர் ஆர். ரூட்டில் வேரில் சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் எதுக்கு பயன்படுது? தண்ணீரை உறிஞ்ச பயன்படுது. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. விட ரூட் ஹேர்ஸ். இதாக இருக்கு இல்லையா, ரூட்டில் உள்ள சில ஸ்ட்ரக்சர் தண்ணீரை உறிஞ்ச பயன்படுகிறது. அந்த ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்டால் அதுக்கு விட ரூட் ஹேர்ஸ். நார்மல் பிளட் ப்ரெஷர் இஸ் 120/80 mmHg. இதில் mm என்பது மில்லிமீட்டர், ஹெச்ஜி என்பது மெர்க்குரி. 120 mmHg என்பது சிஸ்டோலிக் ப்ரெஷரை குறிக்கும். 80 mmHgங்கிறது டயஸ்டோலிக் ப்ரெஷரை குறிக்கும். The normal human heartbeat rate is about dash time per minute. ஒரு நிமிடத்திற்கு இதயமானது எத்தனை முறை அடித்துக் கொள்ளும்னு கேட்டிருக்கு. 72 times per minute. மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க, ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிளாஸ்டிக் பாத்வேக்கு பேர் பிளாஸ்மோடெஸ்மைட்டா. அதாவது தண்ணீரானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கள் வழியாக போகிறதுக்கு பேர், செல்லில் உள்ள சைட்டோபிளாசம் வழியாக போகிறதுக்கு பேர் சிம்பிளாஸ்டிக் பாத்வேன்னு பேர். இது எது வழியாக போகும்னா, இந்த கேப் இருக்கு இல்லையா, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் சில மைக்ரோ சேனல்ஸ் இருக்குது, நுண்ணிய கால்வாய்கள் இருக்குது. அது வழியாக தான் தண்ணீர் போகுது. இந்த நுண்ணிய கால்வாய் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் பிளாஸ்மோடெஸ்மைட்டா. இந்த போகுது இல்லையா, இதுக்கு பேர் தான் பிளாஸ்மோடெஸ்மைட்டா. அப்போ சிம்பிளாஸ்டிக் பாத்வேக்கு மேட்ச் என்ன வரும்? பிளாஸ்மோடெஸ்மைட்டா. ரெண்டாவது டிரான்ஸ்பிரேஷன், ஆவியாதல். நீர் ஆவியாதல் எது வழியாக நடக்கும்? லீஃப் வழியாக தான் நடக்கும். அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆஸ்மாசிஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட். ரூட் ப்ரெஷர் ப்ரெஷர் இன் சைலம். ஆஸ்மாசிஸ்னாலே என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த இடத்துல ரூட் ஹேரில் தண்ணீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ வாட்டரோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து அடுத்த செல்லுக்கு போகும். இந்த செல்லோட ப்ரெஷர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இதை விட அதிகமாக இருக்கும். அப்போ அடுத்த இடத்துக்கு போகும். ப்ரெஷர் கிரேடியன்ட், அழுத்த வேறுபாட்டின் காரணமாக தான் இந்த வேர்த்துவிகளால் உறிஞ்சப்பட்ட தண்ணீரானது, அதைத்தான் நம்ம ரூட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ப்ரெஷர் இன் சைலம், சைலத்தில் உள்ள இது. அதாவது ஆஸ்மாசிஸ் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஆஸ்மாசிஸ் என்ன சொல்லுவோன்னா, இங்கே வெளியே இருக்கக்கூடிய தண்ணீரானது இந்த ரூட் ஹேருக்குள்ளே போகிறது ஆஸ்மாசிஸ் மூலமாக போகுது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கும் ப்ரெஷர் கிரேடியன்ட் இருந்தால் தான், கிரேடியன்ட்னா வேறுபாடு, அழுத்த வேறுபாடு இருந்தால் தான் முடியும். ரூட் ப்ரெஷர், இந்த ரூட்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் காரணமாக தான் தண்ணீரானது உறிஞ்சப்பட்டு மேலே சைலமெசல் வழியாக, இந்த மேலே இது வரைக்கும் சைலமெசல் வழியாக என்ன செய்யும்? மேலே நிற்கி போகும். ஸோ இதை கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து மேட்ச் பாருங்கள்.
ஆன்சர். லூக்கேமியா இது ஒரு வகையான பிளட் கேன்சர். பிளேட்லெட்ஸ் இரத்தத்தில் காணப்படக்கூடிய ஒரு பொருள், பிளட் செல்லில் ஒரு வகை. இதுக்கு இன்னொரு பேர் த்ராம்போசைட்னு பேர். மோனோசைட் இது பேகோசைட், அதாவது நம் ரத்தத்தில் உள்ள பாக்டீரியா போன்ற கிருமிகளை, இது பேகோனாலே விழுங்குறதுன்னு அர்த்தம். நம்ம ரத்தத்தில் உள்ள கிருமிகளை விழுங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் பேகோசைட், அது மோனோசைட். WBCயில் ஒரு வகை. லியூகோஃபீனியா டிக்ரீஸ் இன் லியூகோசைட். லியூகோசைட்னா வெள்ளை அணுக்கள், WBC ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். ரத்தத்தில் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் குறைஞ்சதுன்னா வரக்கூடிய நோய்க்கு பேர் லியூகோஃபீனியா. ஏபி பிளட் குரூப் இவங்களுக்கு ஆன்டிபாடி எதுவுமே கிடையாது. ஓ குரூப் இவங்களுக்கு ஆன்டிஜன் எதுவுமே கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். ஈஸ்னோஃபில் உடம்புல அலர்ஜினா ஒவ்வாமை. அலர்ஜி ஏற்படும் பொழுது ஈஸ்னோஃபிலோட எண்ணிக்கை என்ன செய்யும், அதிகமாகும். நியூட்ரோஃபில்ஸ் உடம்புல ஏதாவது ஒரு பகுதி வீங்குச்சுன்னு வைங்க, இன்ஃப்ளமேஷனாக வீங்குறது, அந்த நேரத்தில் இந்த நியூட்ரோஃபிலிருந்து ஒரு வகையான கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகி அதை சரி பண்ண முயற்சி பண்ணும். இதான் இதுக்குள்ள ஆன்சர். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. State whether the following statements are true or false. If false, write the correct statement. இப்போ நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம், அது ட்ரூவா ஃபால்ஸான்னு நீங்கள் சொல்லணும். ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு எழுதிட்டு விட்டுறலாம். ஃபால்ஸ்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். The phloem is responsible for the translocation of food. இந்த படம் பாருங்கள், இதுதான் ஃப்ளோயம். அதாவது இந்த ஃப்ளோயத்தில் தான் ஃபுட்டானது, இலையில் தயாரிக்கக்கூடிய ஃபுட்டானது சுக்ரோஸாக மாற்றப்பட்டு ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆர்கனுக்கு போகும். தேவைப்படும் போது ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆர்கன்லேருந்து சுக்ரோஸ் வடிவில் தான் இன்னொரு இடத்துக்கு போகும். இது எந்த குழாய் வழியாக போகுது, ஃப்ளோயம் வழியாக தான் போகுது. சைலம் வழியாக வாட்டர் மட்டும்தான் போகும். ஸோ ஃப்ளோயம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஃபுட்டு. அப்போ இது பாருங்கள் ஃப்ளோயம், இந்த ஃப்ளோயம் வழியாக தான் சுக்ரோஸ் என்ற வடிவத்தில் ஃபுட்டு போகுது. அப்போ இதுக்கு ஆன்சர் ட்ரூ. ட்ரூனா நீங்கள் ட்ரூன்னு மட்டும் எழுதினா போதும், வேறு எதுவும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. Plants lose water by the process of transpiration. ட்ரூ தான். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உள்ள செல்களில் உள்ள தண்ணீரானது இந்த ஸ்டோமா வழியாக எவாப்ரேட் ஆகும். அப்போ கீழே இருந்து தண்ணீரானது மேலே போகும். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக தான் இலைகள் வழியாக நீரானது ஆவியாகிறது. அப்போ இது ட்ரூ. The form of sugar transported through the phloem is glucose. False. ஏன் ஃபால்ஸ்? இந்த படத்தை பாருங்கள் தெரியும். அதாவது the form of sugar, அதாவது இந்த லீஃபில் ஸ்டார்ச் தயாரிக்கப்படுது. பட் தயாரிக்கப்பட்ட ஸ்டார்ச் ஆனது சுக்ரோஸ் வடிவில் மாற்றப்பட்டு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, குளுக்கோஸ் வடிவத்தில் the form of சுகரானது குளுக்கோஸ் வடிவத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எது வழியாக போகுது, இந்த படத்தை பார்த்தா தெரியும். சுக்ரோஸாக மாற்றப்பட்டு தான் போகுது. ஸோ இந்த குளுக்கோஸை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் சுக்ரோஸ்ன்னு எழுதினா போதும், சரியான விடை கிடைக்கும். In apoplastic movement, the water travels through the cell membrane and enters the cell. False. இந்த பாருங்கள், இதுதான் அப்போபிளாஸ்ட் மூவ்மெண்ட். சிம்பிளாஸ்ட் மூவ்மெண்ட்டில் தான் செல்லுக்குள்ளே இது என்ன செய்யும், போகும். பட் அவங்க அப்போபிளாஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போபிளாஸ்ட்டில் இந்த ரெண்டு செல்லுக்கு இடையில் சில கேப் இருக்கும், அது வழியாகவும் போகலாம், அல்லது செல்வால் வழியாகவும் போகலாம். ஸோ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணி எழுதணும். இன் அப்போபிளாஸ்ட் மூவ்மெண்ட் the water travels through the intracellular spaces. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் உள்ள கேப் வழியாகவும் போகலாம், அல்லது வால்ஸ் ஆஃப் த செல், இந்த செல்வால் வழியாகவும் போகலாம். இது செல்வால் தானே. ஸோ அப்போபிளாஸ்ட் மூவ்மெண்ட்னா நீரானது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளி வழியாகவும் போகலாம், அல்லது இந்த செல்வால் வழியாகவும் போகலாம். When guard cells lose water, the stoma opens. இது ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னா, இதுதான் கார்டு செல்ஸ். இந்த கார்டு செல்ஸில் நிறைய தண்ணீர் இருக்கும் பொழுது தான் ஸ்டோமாவானது சோலன்னா உப்பி திறந்துருக்கும். இந்த கார்டு செல்ஸ் தண்ணீரை இழந்துட்டால் அந்த ஸ்டோமா க்ளோஸ் ஆகிரும். ஸோ அப்போ என்ன எழுதணும், இந்த ஓப்பன்ஸுன்னு எழுதுறதுக்கு பதிலாக க்ளோசஸ்ன்னு எழுதணும்.
when the guard cells lose water, the stoma closes. The opensங்கிறத எடுத்துட்டு closesங்கிறத எழுதும். Initiation and stimulation of heartbeat takes place by nerves. இது ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னா இது ஹார்ட்டில் ரைட் ஏட்ரியம். இதில் ஒரு ஸ்பெஷலைஸ்டு மசில் ஃபைபர் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மசில் ஃபைபர். இந்த மசில் ஃபைபருக்கு பேர் எஸ்ஏ நோடுன்னு பேர். இந்த மசில் ஃபைபர் தான் ஹார்ட் பீட்டை இனிஷியேட் பண்ணுது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்கு, நர்வ்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. அப்போ தப்பு. இந்த நர்வ்ஸுங்கிறத எடுத்துகிட்டு மசில்ஸ்னு போட்டால் போதும். ஆல் வெயின்ஸ் கேரி deoxygenated blood. எல்லா வெயின்லையும் deoxygenated blood, அசுத்த ரத்தம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தம் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இது தப்பு. ஏன் தப்புனா இங்கே பாருங்கள் தெரியும். இப்போ இது வெயின் தான். இந்த ஹெப்பாட்டிக் வெயின், ரீனல் வெயின், இன்ஃபீரியர் வீனாக்காவா, சுப்பீரியர் வீனாக்காவா, இது எல்லாமே வெயின் தான். இதில் எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது. டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுங்கிறது இந்த ப்ளூ கலரில் குறிச்சிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு வெயினில் மட்டும், இது பாருங்கள், பல்மனரி வெயினில் மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட் வரும். ஏன் வருதுன்னா பல்மனரி வெயின் லங்ஸ்லேருந்து வருது. அப்போ எல்லா வெயின்லையும் டீஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும், ஒரே ஒரு வெயின் தவிர. எது தவிர? இந்த பல்மனரி வெயின் தவிர. அதைத்தான் நீங்கள் எழுதலாம். எக்ஸப்ட் பல்மனரி வெயின் விச் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த பல்மனரி வெயின் லங்ஸ்லேருந்து வருதுனால இதில் மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். WBC defend the body from bacteria and viral infection. இந்த WBC வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்புல பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறது. இப்போ கொரோனா பீரியடு, இந்த கொரோனாவில் என்ன சொல்கிறாங்க, கொரோனாவுக்கு மருந்து, இந்த வைரஸுக்கு எதுவுமே மருந்து கிடையாது. நம்ம உடம்புல உள்ள இம்யூனிட்டி பவரை நம்ம கூட்டிக்கணும், அதுதான் அதுக்கு வழி. ஸோ இது உண்மைதான். WBCயில் நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில், மோனோசைட், லிம்போசைட்னு 5 வகைகள் இருக்குது. இதுதான் நம்ம உடம்புல உள்ள பாக்டீரியா மற்றும் வைரஸோட இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. The closure of mitral and tricuspid valves at the start of the ventricular systole produces first sound lub. இது ட்ரூ தான். இந்த பாருங்கள், இந்த வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும், கீழே இருந்து கான்ட்ராக்ட் ஆகும் பொழுது இதுக்கு பேர் இது ரைட் சைடு. அப்போ ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்குது. இதுக்கு பேர் இந்த லெஃப்ட் சைடில் பைகஸ்பிட் வால்வ் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், இது ட்ரைகஸ்பிட் வால்வ் ரைட் சைடு, இந்த இடத்துல இருக்குது. இந்த ஓட்டையை அடைக்கக்கூடிய வால்வு, இந்த ஓட்டையை அடைக்கக்கூடிய வால்வு பைகஸ்பிட் வால்வ். இதுக்கு இன்னொரு பேர் மிட்ரல் வால்வுன்னு பேர். இந்த 2 வால்வும் அடைக்கிறதுனால தான், வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த 2 வால்வும் அடைக்கிறதுனால தான் உங்களுக்கு லப்னு ஒரு சவுண்டு வருது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஒன் வேர்டில் பதில் எழுதணும். நேம் 2 லேயர்டு ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் த ஹியூமன் ஹார்ட். மனித இதயத்தை சுற்றி உள்ள 2 லேயர் உள்ள ஒரு சவ்வு என்னென்னு கேட்டிருக்கு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது. பெரிகார்டியம் இந்த இருக்கு இல்லையா, இதான். இந்த ஒன் வேர்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் பார்க்குறது முன்னக்கூட்டி எங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் ஆர்பிசி இன் ஹியூமன் பிளட்? இந்த இருக்கு, இதான் ஆர்பிசி. இதோட ஷேப் என்ன? பைகான்கேவ். இந்த 2 பக்கமும் குளிஞ்சு போயிருக்கும், அல்லது டிஸ்க் தட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதான் விட. வாட் இஸ் த கலர் ஆஃப் த பிளட்? இங்கே பாருங்கள் தெரியும் என்ன கலரில் இருக்குது. ஒய் இஸ் த கலர் ஆஃப் த பிளட் ரெட்டு? நம்ம ரத்தமானது எதனால் சிகப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எதனால் சிவப்பாக இருக்குது? இந்த ஆர்பிசினால். இந்த ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் இருக்குது. டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் இன் ஆர்பிசி. ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின்கிற நிறமி இருக்கிறதுனால ரத்தமானது சிகப்பாக இருக்குது. ஆன்சர் இன் ஏ வேர்ட் ஆர் சென்டென்ஸ். ஒரு வேர்டு அல்லது ஒரு சென்டென்ஸ் எழுதுனா போதும். விச் கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லிம்ப்? லிம்பில் என்ன செல்ஸ் இருக்குது? லிம்பில் அதிலே விட இருக்குது, லிம்போசைட்ஸ் தான் இருக்குது. இதுதான் கிருமிகளை எதிர்த்து போராடும். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் லிம்போசைட்ஸ். 3 வகையான லிம்போசைட்ஸ்.
அதாவது நம்ம ஹார்ட்டிலிருந்து சில இரத்த குழாய்கள் வெளியே போகுது. இந்த வெளியே போகக்கூடிய இரத்த குழாய்களில் என்ன வால்வு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இது ஹார்ட். இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து பல்மனரி ஆர்டரி போகும். இந்த பல்மனரி ஆர்டரியை இந்த இடத்துல என்ன வால்வு இருக்குன்னா செமிலூனார் வால்வு இருக்கும். அது மாதிரி லெஃப்ட் வென்ட்ரிக்கிலேருந்து ஒரு பெரிய ஆர்டரி வெளியே போகுது, அதுக்கு பேர் அயோட்டா அப்படின்னு பேர். அந்த இடத்துல என்ன இருக்குது, செமிலூனார் வால்வு இருக்குது. ஸோ இந்த செமிலூனார் வால்வ், இந்த செமிலூனார் வால்வ், இது ரெண்டையும் தான் நீங்கள் எழுதணும். மென்ஷன் த ஆர்டரி விச் சப்ளைஸ் பிளட் டு த ஹார்ட் மசில். இப்போ அந்த ஹார்ட் மசிலுக்கு பிளட்டை யார் சப்ளை பண்ணுதா? இது லெஃப்ட் கரோனரி ஆர்டரி, இது ரைட் கரோனரி ஆர்டரி. நீங்கள் இப்படி ரெண்டாக பிரித்து எழுத வேண்டாம், கரோனரி ஆர்டரின்னு எழுதினாலே போதும். Thank you, viewers.